மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 3 தொடக்கம் 12. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாது இருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். சிந்தனை: ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா? இயேசுவின் காலத்தில் விவாகரத்து என்பது சர்ச்சைக்குரியதும் பிளவை ஏற்படுத்துவதுமான ஒரு விடயமாக இருந்தது. சிலர் அற்ப காரணங்களுக்காகவும் விவாகரத்து செய்யலாம் என்றும், இன்னும் சிலர் குறிப்பிட்ட சில குற்றங்களுக்காக மட்டும் விவாகரத்து செய்யலாம் என்றும் கூறி வந்தனர். இயேசு இவர்களுள் எவரையும் சாராமல் திருமணத்தின் தோற்ற வாய்க்கு போகின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று கூறுகின்றார். அங்கே இறைவன் வெளிப்படுத்திய திருமணத்துக்கான அடிப்படை நோக்கத்தை சுட்டி காட்டுகிறார். திருமணத்தின் நோக்கம் ஓர் ஆணும் பெண்ணும் நிரந்தரமாகவும் புனிதமாகவும் நிபந்தனைகள் அற்றதாகவும் இணைந்து கொள்ளும் ஒன்றிப்பாகும். இது வெறும் ஒப்பந்தமல்ல, அது ஓர் உடன்படிக்கையாகும். இருவரும் ஒரே உடலாக மாறும்போது அது உடல் ரீதியான ஒன்றிப்பு மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியானதும் இருப்பியல் ரீதியானதுமான ஒன்றிப்பாகும். இந்த ஒன்றிப்பில் ஒரு புதிய படைப்பு உருவாகிறது. இன்று பலர் திருமணத்தை, அதன் புனித தன்மையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பல்வேறு காரணங்களால் பல திருமணங்கள் தள்ளாடுகின்றன. இதற்கு திருமணத்தின் உயர்ந்த நோக்கம் கடினமானது என்பதும், ஆழமான சுய தியாகத்தை அது எதிர்பார்க்கிறது என்பதும் ஒரு காரணமாகும். உண்மையான அன்பு வெறும் உணர்வுகளையும் ஈர்ப்புகளையும் கடந்தது. அது முழுமையாக தன்னை கையளிப்பதாகும். சுயநலம் இல்லாத, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அது எதிர்பார்க்கிறது. இத்தகைய அன்பு வாழப்படும் போது அது பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகிறது. அதே வேளையில் கணவன் மனைவி உறவு சுயநலத்தால், வெறுப்பால், மன்னிக்காமையால், பாவத்தால் பாதிப்புறும்போது அது உடைந்து முறிந்து போய்விடுகிறது. அது வலியையும் வருத்தத்தையுமே மிச்சமாக விட்டு விடுகின்றது. திருமணம் அழைக்கப்படுகின்ற ஒன்றிப்புக்கான பாதை கடினமானது.
அது நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க அழைக்கிறது. ஒவ்வொரு பாவமும் பாவத்தின் மீதான நாட்டமும் அருளினாலும் அருளோடு இணைந்து வாழ்வதன் மூலமாகவும் உதித்து எறியப்பட வேண்டும். இந்த தூய்மைப்படுத்தும் பயணமே இறைவனோடு நிலையான அசைக்க முடியாத ஒன்றிப்புக்கு இட்டு செல்லக்கூடியது. திருமணத்தை பற்றி இயேசுவின் போதனை நம்மை சவாலுக்கு உட்படுத்துகிறது. அதே வேளையில் அது பல வாக்குறுதிகளை தருகிறது. இந்த அழைப்பை வாழ தேவையான அருள் திருமணம் என்ற அருளடையாளத்தின் வழியாக இறைவனிடம் இருந்து வருகிறது என்பதை நம்ப வேண்டும். திருமண வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு அந்த அருளை பெற்று அதனோடு ஒத்துழைப்பவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதி வேறு எதுவுமல்ல, அது இறைவனுடனான ஒன்றிப்பும் நிலையான மகிழ்ச்சியுமாகும். இந்த இலக்கை அடைய நாம் நமது சுயநலம், பயம், இவ்வுலகு தரும் ஆறுதல் என்பவற்றை கடந்து தாண்டி எழ வேண்டும். நாம் பெற்ற திருமண அழைப்பை இன்று சிந்திப்போம். நாம் கொடுக்க அழைக்கப்பட்டுள்ள ஆழமான உண்மையான அன்பை எந்த அளவுக்கு கொடுக்கின்றோம்? திருமண வாழ்வோ துறவற வாழ்வோ எதுவானாலும் அது இறைவனின் திருவிழப்படியே அமைய வேண்டும். உலகத்தின் அளவுகோல்களால் அல்ல, இறை ஞானத்தின்படியே வாழ உறுதி கொள்வோம். இந்த வாழ்வு அருளால் மட்டுமே வாழ முடியும். துணிவுள்ள இதயங்களால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். ஆம் என்று சொல்ல தீர்மானிப்போம். அப்போது பெரும் வெகுமதியையும் அடைந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உம்மை அன்பு செய்யவும் ஒருவரை அன்பு செய்யவும் அருள் தாரும். ஆமென்.